அத்தனை பேரும் எல்லோரும் சமுதாயத்திற்கான போராளிகளே என்பதை மாற்று அல்ல. என் அன்பிற்குரிய மக்களே, இந்திய பெருந்தேசத்தில் ஒரு சமூகம் தனக்கான இடஒதுக்கீடு, தனக்கான பொருளாதார வளர்ச்சி, அந்த வரலாற்று பாதையிலே ஒவ்வொரு சமூகமும் தனக்கான இடஒதுக்கீடை கொடு என்று போராடும் பொழுது ஒரு மண்ணில் முழக்கம் துவங்கியது. எங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வேண்டாம். அந்த இடஒதுக்கீட்டின் வரலாற்றின் அடிப்படையிலே அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேண்டாம். எங்களுக்கு சுய கௌரவம், அந்த கௌரவம் என்பது பட்டியல் விடுதலை என்பது முழங்கியது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய ஆணிவர் தேவேந்திர குல வேளாளர் என்பது சாதி அல்ல, அது ஒரு வரலாற்று சுவடு. அது ஒரு வரலாற்று சுவடு. உலகம் முழுவதும் அந்த வரலாற்று சுவடை தேட வேண்டும் என்றால், தமிழர்களுடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்றால், அவன் மல்லன், அவன் பல்லன், அவன் காலாடி, அவன் குடும்பம் என்பதை ஆய்வு செய்துதான் வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளை, உலகம் முழுவதும் அரசாட்சியை நிறுவிய இந்த பாண்டியர் குடி இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா வரைக்கும் தன்னுடைய பொலிக்குடியை இந்த சோழர் பரம்பரை, அந்த சோழ மரபினர்கள் அவர்கள் வீழ்த்தப்பட்டதனுடைய படையெடுப்பு என்ன என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த மண்ணில் நாம் கூடியிருக்கிறோம்? பல ஆயிரம் மைல்கள் கடந்து பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கம் இவர்களுக்கு தேவைதானா? அது ஏன் என்ற கேள்வி எதற்காக இந்த மண்ணில் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும்? என் அன்பிற்குரிய உறவுகளை, மந்தினை கிடக்க தந்திமல் கிழவன் முரசு முழங்குதானே மூவர் எல்லம் என்ற புறநானூற்று வரிகள். என் அன்பிற்குரிய உறவுகளே, மரபுநிலத்தினுடைய தலைவன் அவன் கிழவன், அவன்தான் சேரன், சோழன், பாண்டியன் என்பதை புறநானூறு போற்றுகிறது. என் அன்பிற்குரிய உறவுகளே, புறநானூறு போற்றுகிறது. ஆசிவக துறவி உலகத்திற்கு பொதுமறை கொடுத்த வள்ளுவன் சொல்லுகிறான், சுழன்றும் ஏற்பண்டாது உலகம் உழன்றும் உளவே தலை என்று போற்றுகிறான். சுற்றும் உலகத்திற்கு ஒரே தலைவன், அவனே கடவுள் என்று போற்றுகிறான் அந்த வள்ளுவர் பெருந்தகை. ஆனால் என் அன்பிற்குரிய உறவுகளே, வள்ளுவன் போற்றப்பட்ட அந்த குடி, கம்பன் போற்றப்பட்ட அந்த குடி, தொல்காப்பியத்திலே வேந்தன் மேய தீம்புட உலகம் என்று போற்றக்கூடிய அந்த குடி, அகத்தியனால் போற்றப்பட்ட குடி, அவன் எப்படி வீழ்ந்தான் என்பதை என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்குலமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிருந்த நாட்டை 30ஆக்கியது போல சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதினால் பகை வளர்ந்தது, செஞ்சி வீழ்ந்தது, தஞ்சை வீழ்ந்தது, பாண்டிய மண்டலம் வீழ்ந்தது, கயத்தாரும் வீழ்ந்தது. எவன் இந்த மண்ணில் படையெடுத்தானோ அவனே பாளையப்பட்டுகளாக இந்த மண்ணில் வளம் வந்தான். பிறகு வெள்ளக்காரன் வந்தான். பிறகு மிட்டா மிராசுகளாகவும் வாழ்ந்த கூட்டம் முடியாட்சி முடிந்தது, குடியாட்சி அதிகாரத்திற்கு வந்தது. நாமெல்லாம் திராவிடன் என்றார். அதுதான் வரலாறு. வீழ்ந்த குடி இந்த பாண்டியர் குடி எழுந்து வந்துடக்கூடாது. கொத்து காட்டு உழவனாக இருந்த அந்த சேரன் குடி எழுந்து மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது. தென்னிந்திய தேசத்திலே புலிக்கொடி ஏந்தி அந்த சோழர் மரபிடம் மீண்டும் எழுந்திருக்க கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இல்லாத ஆரியனை எதிரி என்றான். அவனே பேய் என்றான், பிசாசு என்றான். அவன்தான் நமக்கு எதிரி என்று கட்டமைத்த இந்த கூட்டங்கள் நாமெல்லாம் திராவிடம் என்று நம்மளை அடிமைப்படுத்தி சொந்த நிலத்திலே அவன் கூலியாகவும் அகதியாகவும் இந்த மண்ணிலே தன்னிலை மறந்த வரலாற்று மறந்த குடியாக ஆக்கியது
இந்த திராவிட கூட்டம் என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ளும். இவன் எல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்பது 7 உட்பிரிவு. மருதுநில மக்களுடைய குடிமக்களாக சொல்லக்கூடியது பல்லர். அவன் தென் தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள், வட தமிழகத்தில் வாழக்கூடிய பள்ளி. அவன் வன்னியர் சமூகமாக அறியப்படுகிறான். ஒருதாய் பெற்றெடுத்த மக்கள், மருதுநில மக்கள், ஒரே மரபினர். உடைத்தால் அந்த நீதி கட்சி எந்த காலத்தில் இந்த பாண்டிய குடிகள், இந்த மருதுநில குடிகள் ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக தென்னிலத்திலே உள்ள பல்லனை தாழ்த்தப்பட்டவனும் வட மாவட்டத்தில் உள்ள வன்னியனை பிற்படுத்தப்பட்ட சாதியாகவும் கட்டமைத்து பெரும் நெல்வழி சமூகத்திற்கு சொந்தமான அந்த மருதுநில மக்களை உடைத்தது இந்த திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சி இவன் தான் உடைத்தான். அது எப்படி ஒரு தாய் ஈட்டெடுத்த பிள்ளைகள், பள்ளம் என்பது தாழ்ந்த சாதி, பள்ளி என்ற வன்னியன் உயர்ந்த சாதி என்றால் என் அன்பிற்குரிய உறவுகள் அந்த சூழ்ச்சி தந்திரம் என்பதே அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நிலப்பரப்பில் தாய் தமிழகத்தில் குடும்பி என்பது உயர்ந்த சாதி, ஆனால் பல்லன் என்பது தாழ்ந்த சாதி. காலாடி என்பது உயர்ந்த சாதி, ஆனால் பொன்னாடி என்பவன் தாழ்ந்த சாதி. கடையன் என்பது உயர்ந்த சாதி, தேவேந்திர குலத்தான் என்பது தாழ்ந்த சாதி. எங்க அப்பன் தாழ்ந்த சாதி, என்னை ஈண்டெடுத்த எங்க ஆத்தா உயர்ந்த சாதி. இது என்னடா வரலாறு? என்ன வரலாறு? இதுதான் தமிழக வரலாற்றில் அன்பிற்குரிய உறவுகளே. எந்த காலகட்டத்தில் இந்த மருதுநல மக்கள் எழுந்து வரக்கூடாது, அதிகாரத்தை இந்த மண்ணில் அவர்கள் நிலைநாட்டக்கூடாது என்பதற்கான சதி செயல் என்பது இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டுக் கொள்கிற அன்பிற்குரிய உறவுகளே. ஒருத்தருடைய சந்திப்பின் போது முதல் கேள்வி, நீ என்ன சாதி? நான் என்ன சாதி? வீதியில் ஒருத்தர் வெள்ளரிக்காய் விற்கிறானா, அவன் என்ன சாதி? ஒரு உணவு கடை வச்சிருக்கானா, அவன் என்ன சாதி? பள்ளி மாணவர்களாக இருக்கிறானே, இவன் என்ன சாதி? அவர் என்ன சாதி? இதுதான் இந்த மண்ணில் வாழ்வியல் வரலாறாக இருக்கிறது என் அன்பிற்குரிய உறவுகளே, வரலாறாக இருக்கிறது. இந்திய வல்லாதிக்க உலகத்தினுடைய வரலாற்றின் பெரிய ஜனநாயக நாடு இந்த இந்திய பெருந்தேசம். அந்த இந்திய பெருந்தேசத்திலே என் அன்பிற்குரிய மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பெற்றெடுத்த முதல்வன், திராவிட செம்பல் ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசுக்கு 3 தடவை கோப்பு அனுப்பிவிட்டது இந்த மத்திய அரசு. 3 முறை கோப்பு அனுப்பிவிட்டு இருக்கிறது நண்பருக்குரிய உறவுகளே. தாய் தமிழகத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தொடர்ந்து 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் எங்களை பட்டியலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறதே. உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்வி ஐயா கருணாநிதி அவர்களுடைய புதல்வனுக்கு அந்த கோப்பு அனுப்பப்பட்ட பொழுது 3வது முறையாக சொல்லுகிறார். அன்பிற்குரிய உறவுகளே, 3வது முறையாக சொல்லுகிறார். அவர்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் யாரு? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், கஞ்சிக்கு இல்லாத விளிம்பு நிலையில் உள்ள மக்கள். அவர்களுக்கு நாங்கள் தான் வீடு கட்டி குடிக்கிறோம், அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் தான் கொடுக்கிறோம். அவர்கள் தனித்து இந்த பட்டியலிருந்து வெளியில் வந்தால் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது. ஏண்டா, காட்டை கலனியாக்கி கல்லுக்குள் நீர் உலர்ந்து ஏறு கொண்டு ஏறு போட்டு உளவாண்மை செய்த இந்த மருதநல குட்டி உன் இடஒதுக்கீடு என்பது என் மயிருக்கு சமம்டா, மயிருக்கு சமம். யாரா எனக்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்கிறது? யாரா நீ? வடவேங்கடம் பெண்குமரி யாரிடம் தமிழ் கூறும் நல்லுலகம், உலகம் முழுவதும் வேந்தர் குடிய தோற்றுவித்த இந்த சமூகம், நாடு நகரத்தை தோற்றுவித்த இந்த சமூகம், கலை இலக்கிய பண்பாடுகளை தோற்றுவித்த இந்த சமூகம், ஏறு கொண்டு ஏறு போட்டு உளவாண்மை செய்த கல்லுக்குள் நீர் குழந்து ஏறு கொண்டு இந்த நாட்டில் அரசவை தோற்றுவித்த சமூகம் திராவிட நாயி. எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறியாடா?
எனக்கு இடஒதுக்கீடு இல்லை. எங்களால் ஒரு நிலத்தை உருவாக்க முடியும், அரசை உருவாக்க முடியும், எந்த அரசையும் வீழ்த்த முடியும். எனக்காக இடஒதுக்கீட்டாக நீ கொடுக்கிற பிச்சையை வாங்கி நான் வாழணுங்கிறது எந்த இடத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீ புரிஞ்சு வச்சுக்கணும், அதை நீ புரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? 1924 ஏஜி சீனிவாசன் பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்பது பட்டியல் பிரிவில் அடைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அவர்கள் பட்டியலில் அடைக்கக்கூடாது என்று சொல்லுகிறான். முதல்ல 1921 ஆண்டு அந்த முதல் காலகட்டத்தில் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் என்ற இரு பிரிவில் பட்டியல் உருவாக்கப்படுகிறது. 1921 அதற்கு வெள்ளக்காரன் அரசு ஒரு முகாந்திரம், ஒரு கோப்பு, ஒரு அறிக்கை ஒன்று சொல்லுது. அந்த அறிக்கையில் இந்த பட்டியலில் எந்த சாதியை சேர்ப்பது, என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ளவும், எந்த சாதியை சேர்ப்பது, கோயிலில் அனுமதிக்கப்படாதவர்கள், வீட்டு தொழில் செய்யாதவர்கள், தன் குலத்திற்கு தானே குழி தோண்டாதவர்கள், கோயிலில் அனுமதி மறுக்கப்பட்டவர்கள், பிராமணர்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் என்ற ஒரு அறிக்கையின் அடிப்படையில் ஒரு பட்டியல் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டது. இவர்கள் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் மருதநல மக்களான மன்னர்களை இந்த பட்டியலில் அடைத்தான் என்பது தெரியவில்லை. மதுரை மீனாட்சி, அந்த மதுரை மீனாட்சிக்கு ஏறு போட்டு அந்த மதுரை மீனாட்சிக்கும் அந்த சொக்கநாதருக்கும் சோறு போடுவது பல்லண்டா. நம்ம எப்படி தாழ்ந்த சாதியானா, அவன் எப்படி தாழ்ந்த சாதியானான்? காஞ்சி காமாட்சிக்கு புஷ்ப பல்லாக்கு போடுகிற இந்த மருதநல மக்கள் அவன் எப்படி தாழ்ந்த சாதியாக மாறினான்? செறிவில் உருவ பொறுவரல் மல்லை என்று போற்றக்கூடிய மச்சான் முருகனுக்கு என் தாத்தான் என் அக்கா செய்வானே நான் மனமுடிக்கும் பொழுது என் வீட்டிற்கு மறுமணம் வரும் முருகனும் அவர் ஆத்தா பார்வதியும் அவர் அப்பன் சிவனும் என் வீட்டுக்கு மறுமணம் வரும்பொழுது எவன்டா தாழ்ந்த சாதி? யார் தாழ்ந்த சாதி சொல்ல முடியுமா? 420 கோயில்களுக்கு மேலாக பரிவட்டமிட்ட கூடியவன் அந்த அந்தணன், அந்த பிராமணன். பிராமணனுக்கு எனக்கும் தொடர்பு என்பது இந்த மண்ணும் மலையும் புல்லும் பூண்டும் இருக்கும் வரையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி தாழ்ந்த சாதி? நான் எப்படி தாழ்ந்த சாதி? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, அரசியல் கடந்து நீங்கள் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடுவது என்பது என் அன்புக்குரிய மக்களே உங்களுக்கும் எனக்குமான அரசியல் அல்ல, அடுத்த தலைமுறைக்கான அரசியல். வென்றெடுப்போம், பட்டியலை உடைப்போம். நன்றி.